இப்போ உங்களுக்காக ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட். ஐயோ, இந்த ரேபிட் ஃபயர் ரவுண்டு என்னைக்கு தான் விடுவாங்களா இந்த இன்டர்வியூல? 3 கொஸ்டின் தான். உலகமே அழிஞ்சாலும் இந்த மேடம் மட்டும் தனியாக உட்காந்து சுனாமி வரும்போது ரேபிட் ஃபயர் ரவுண்ட், சுனாமி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் வரீங்க அப்படின்னு கேட்டுருப்போம். இந்த இன்டர்வியூ வந்து என்னைக்கு தான் சொல்லுங்கள். 3 கொஸ்டின் தான். அஜித் ஆர் விஜய்? அஜித் ஆர் விஜய்? சிவாக்கு வந்து யார் ரொம்ப பிடிக்கும்? அஜித் ஆர் விஜய்? 2 பேரையும் பிடிக்கும். அது வந்து ஆன்சராக நாங்கள் எடுத்துக்க மாட்டோம். 2 ஆப்ஷனில் ஒன்று தான். இல்லை, 2 என்னென்னா 2 பேரோட அப்ரிசியேஷனும் என் லைஃப்பில் நிறைய இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி 2 பேரும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ஒருத்தர் தான் பிடிச்சாகணும். எனக்கு ஒருத்தர் தான் பிடிச்சாகணுமா? சரி, நீங்கள் சொல்லுங்கள். என்ன பிடிக்குமா? பிரேம்ஜியை பிடிக்கும். என்ன பிடிக்கும்? விமல் பிடிக்கும். வலது கண்ணை பிடிக்குமா இடது கண்ணை பிடிக்குமான்னு கேட்டா எப்படி? வலது கண்ணை பிடிக்குமா இடது கண்ணை பிடிக்குமான்னு கேட்டா எப்படி? நெக்ஸ்ட். தேங்க்யூ. இப்போ இருக்கிற ஹீரோயின்ஸில் உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? எனக்கு அப்படிலாம் இல்லைங்க. இவங்களுக்கு பிடிக்கும் அவங்களுக்கு பிடிக்கலாம் கிடையாது. ஆனால் ஹீரோயின்ஸ் கிட்ட இருக்க ஒரே ஒரு நல்ல குவாலிட்டியை மட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த குவாலிட்டி அவங்ககிட்ட இருந்ததுன்னா எல்லா ஹீரோயின்ஸும் எனக்கு பிடிக்கும். அது என்னென்னா, வெறும் நம்ம இந்த படத்தில் வந்து ஒரு டால் மாதிரி இல்லாமல், ஒரு மாடல் மாதிரி இல்லாமல், இந்த ஸ்கிரிப்டில் நான் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்கிரிப்டில் வாட் ஐம் கோயிங் டு டூ திஸ், என் டைலாக் என்ன அப்படின்னு கேட்டு பெர்ஃபார்ம் கூட நான் என்ன பண்ணுறேன்னு தெரிஞ்சு பண்ணுற ஹீரோயின்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க லைஃப்பில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது தெளிவாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அப்படி நீங்கள் கவனிச்ச இப்போ உள்ள ஹீரோயின்ஸில் ஒரு சில பேர் அப்படி இது வரைக்கும் நிறைய பேர் இருக்காங்க, டக்கு ஞாபகத்துவ மாட்டேது. ஓகே, அடுத்ததா சென்னை 28 ஆர் தமிழ் படம், which is the more closest film to your heart? 100% சென்னை 28 தான். Because being your first film. ஆமாம், obviously first film. Because I still remember நம்ம ஆரியபுரம் ஷூட் பண்ணும்போது பொத்தி வச்ச மல்லிகை மட்டும் சீன் எடுக்கிறோம் நாங்கள் ரோட்டில். அதில் வந்து நான் வந்து வேஷ்டி சட்டை இந்த மோதிரெல்லாம் போட்டிருக்கேன். அப்போ நடந்து வரும்போது 2 பேர் ஷூட்டிங் வேடிக்கை பார்த்தாங்க. அதில் வந்து ஒருத்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, அப்படி எட்டி பார்த்தாங்க, டேய் ரொம்ப போர் அடிக்குது அந்த ஷூட்டிங்கு, இது நாடகம் போல வாப்பா போகலான்ட்டு போயிட்டாங்க. அப்போ எனக்கு என்னன்னா, நம்மளும் ஷூட்டிங் பார்த்து தான் பார்ப்போம், எட்டி பார்ப்போம் ஷூட்டிங்லாம். நம்ம நடிக்கும் போது என்னடா ஒருத்தவங்க கூட பார்க்க மாட்டேறான் அப்படின்ட்டு. இதுதான் சென்னை 28. கட் பண்ணால் தேட்டரில் செம்ம கிளாப்ஸ் அந்த சீனுக்கு, பொத்தி வச்ச மல்லிகை மட்டும் வந்து. கட் பண்ணால் தமிழ் படத்தில் வந்து நான் ஓப்பனிங் சீன் வந்து கோயம்பேடு மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட ஒரு 40,000 பேர் வந்து ஷூட்டிங் வேடிக்கை பார்த்துருக்காங்க. சென்னை 28 இல்லைன்னா தமிழ் படம் ஆப்வியஸ்லி கிடையாது. ஸோ சென்னை 28 ஆல்வேஸ் நான் எனக்காக சொல்லலை, எந்த ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு டெக்னீஷியனாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு படம் இட்ஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல். I always have a special concern for you also, Shiva, and a great time doing this interview. ஆனா ஒரு விஷயம் வந்து நீங்க கிளம்பி போறதுக்கு முன்னாடி we would like to wish you the very best for your future ventures, and பார்த்துட்டு வியூவர்ஸ்க்கு வந்து உங்களோட தீபாவளி விஷஸை கன்வே பண்ணிடுங்க ப்ளீஸ். அதாவது தீபாவளி பண்டிகை வாழ்க்கையில் எல்லாமே என்னென்னா, நம்ம பிடிச்ச மக்களோட அந்த நாளை ஸ்பெண்ட் பண்ணுறதும், நம்ம பிடிச்ச விஷயங்களில் வந்து அன்றைக்கி சாப்பிட்றதும் தான் பண்டிகை. ஸோ அது நம்ம தினமுமே ஹாப்பியாக இருந்தால் அதெல்லாம் நம்ம தீபாவளி தான். ஸோ இந்த தீபாவளியிலேருந்து நம்ம எல்லாருக்குமே வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது நம்பிக்கையோடு நம்ம இருக்கோம். அண்ட் ப்ளீஸ் டேக் பாத் ஃபார் தீபாவளி. தேங்க்யூ ஸோ மச் சிவா. ஃபைனலி வந்து இந்த குங்ஃபூ ஸ்டெப் வந்து எனக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னீங்க, நீங்கள் கற்றுக்கிட்டு. ஸோ கேன் வி ஹேவ் தட் டன் நவ்? ஆக்சுவலாக அது ஒரு சீக்ரெட். அது நீங்கள் சொல்லிக் கொடுக்குறேன்னு சொன்னீங்க. இல்லை, ஆனால் டைரக்டர் கோச்சிப்பார். ஆனால் டெஃபினட்டாக நான் வந்து என்ன ஸ்டெப்லாம் வந்து உங்களுக்கு புதுசாக சொல்லித்தரேன் அப்படின்றத நீங்கள் தெலுங்கு படத்தில் பாருங்கள். நீங்கள் கற்றுக்கிட்டதா ஒரு விஷயமா சொல்லிக் கொடுங்க. நான் எதுவுமே கற்றுக்க மாட்டேன் மேடம், ஒன்லி நான் கற்றுறேன். டான்ஸ் மூமெண்ட்டாவது எனக்கு சொல்லிக் கொடுங்க. இப்போ இந்த தமிழ் படம்ல பண்ண ஒரு கஷ்டமான நான் 3 நிமிடத்துக்குள்ள நீங்களே இந்த இன்டர்வியூ முடிக்கிறீங்களா, இல்லை நான் எதனா டான்ஸ் ஆடணுமா? யூ ஹேவ் டு டான்ஸ். பரவாயில்ல, வி ரியலி வாண்ட் டு see one step learned from you. நான் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறேன். வாட்? சரி, அது என்ன பண்ணீங்க இப்போ? கிளாசிக்கல் டான்ஸ் மேடம். கிளாசிக்கல் டான்ஸ். இங்க இருந்து அடி வந்து இந்த முத்திரை பேர் என்ன? இந்த முத்திரை பேர் வந்து அப்படினா மெக்ரா. மெக்ரா ஆஸ்திரேலியன் பவுலர் மேடம். அவர் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்படி வந்து இது வரும். அது வந்து இங்கேருந்து அப்படி எடுக்கிறேன். எடுத்து உலகத்தில் வந்து தீபாவளி ஸ்வீட்ஸ் எதுக்கு தேவையில்லாத டான்ஸ்லாம். ஆனால் ஓகே, தேங்க்யூ வெரி மச் சிவா. ஆல் தி பெஸ்ட். உங்களோட பிஸி டைம் ஷூட்டிங் டைமில் வந்து எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. வி ரியலி வேல்யூ இட் அண்ட் வி சப்போர்ட் யூ ஆல்வேஸ். ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் கூடிய சீக்கிரத்தில் வந்து உங்களோட பெட்டர் ஹாஃபோட இன்னொரு இன்டர்வியூ பண்ணணும்னு ஆசைப்படுறோம். ஸோ குட் லக் ஆன் தட் ஆல்சோ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கூடிய விரைவில் நானும் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் சொல்கிறேன். அண்ட் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, ப்ளீஸ் ப்ரே ஃபார் மீ ஃபார் ஆல் த ஃபியூச்சர் வெஞ்சர்ஸ் அண்ட் பி ஹாப்பி. இதை பற்றி யோசிக்காதீங்க. யோசிச்சா தான் பிரச்சனை, ஜாலியாக நம்ம லைஃப்பில். அண்ட் ரெண்டாவது முக்கியமான விஷயம் வந்து பிஹைண்ட் வுட்ஸ் வந்து இட்ஸ் ஆல்வேஸ் வெரி சப்போர்ட்டிவ். என்னென்னா, சென்னை 28 வந்து பண்ணதுக்கப்புறம் 5 வருஷம் ஆயிடுச்சு.
ஒரு நாள் ஆஃபீஸில் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு பேப்பர் எடுத்தேன். பேப்பர் அதில் வந்து ரிவ்யூஸ் எழுதிட்டு இருந்தாங்க. அதில் பிஹைண்ட் ரூட் ரிவ்யூலாம் பார்த்தேன். ரொம்ப சிவா வந்து ஃபுல் ஃப்ளெஜ் நடிக்க வரணும் அப்படிலாம் போட்டிருந்தது. ஐ எம் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் கிரேட் சப்போர்ட். அண்ட் பிஹைண்ட் ரூட் நேயர்களுக்கும் என்னுடைய லவ் அண்ட் அஃபெக்ஷன் எப்பவுமே இருக்குது. அண்ட் உங்களுடைய லவ் அண்ட் அஃபெக்ஷன் ப்ரேஸ் ஆல்வேஸ் ரிக்வைர்ட். பி ஹாப்பி. தேங்க்யூ. பாய். Thank you very much. தேங்க்யூ.